அந்த செடியெல்லாம் போட்டு பிச்சு இவ்வளோ மோசம் பண்ணி வச்சுருக்கு. நிஜமாக ஃபீலிங். ஆனால் என்ன செய்ய, என்ன பண்ண முடியும்? அது நல்ல வாயை சம்பாதிக்க நார வாயை தின்னன்ற கதையாக, அது நுங்கு பறிக்கிறது ஒருத்தவன், அதை நோண்டி திங்கிற இன்னொருத்தன்ற கதையாக ஆகிப்போச்சு இப்போ எங்கள் கதை. எனக்கு இன்றைக்கி ரொம்ப வருத்தம். ஆக்சுவலாக எனக்கு தெரியும் விவசாயம் ரொம்ப கஷ்டம்னு. ஆனால் இன்னைக்கு காலை தூங்கி எந்திரிச்ச உடனே ரொம்ப ஃபீல் பண்ணிட்டேன். விவசாயம் பண்ணுறவங்கள நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணேன். ஏன் அப்படின்னு வச்சுக்கேன், நினச்சிப்பாரு. நான் நம்ம வீட்டில் சும்மா ஒரு ஒரு 20 கரெக்டாக 20 வேர்க்கடலை இருக்கும் அவங்க நட்டது. அதில் ஒரு 15 கரெக்டாக போட்டாங்க, மீதி ஒரு 5 சரியில்லை. அந்த 15லையுமே ஒரு அப்படி இப்படின்னு ஒரு 5 போச்சு, 10 செடி, 10ல் 2 போச்சு, 8 செடி நல்லா வளர்ந்துச்சு. கடைசியில் இப்படி அதுலேயுமே எல்லாத்தையும் நோண்டி பார்த்துருவோன்னு எதிர்பார்க்கல. நம்ம வீட்டு பாப்பா பட்டுலாம் இவங்களாம் செஞ்சு என்ன பண்ணுவோம், அடிக்கடி இலையெல்லாம் பறித்து தின்னு துவச்சி அதுலேயே போயிடுச்சு கொஞ்சம். ஃபைனலாக ஒரு 5 செடி நல்லா இருந்தது. அப்படி இப்படி அதில் 2 செடி நல்லா பிடிச்சி வேர்க்கடலை நல்லா மேலே தெரிஞ்சுது. அதை போட்டு மொத்தத்தையும் தின்னுட்டு போயிடுச்சு. அப்போ விவசாயம் பண்ணுறவங்க நினச்சிப்பாரு, எத்தனை ஏக்கர் கணக்கில் எவ்வளோ செலவு பண்ணி எவ்வளோ பண்ணுவாங்க. எவ்வளோ கஷ்டமாக இருக்கும்ல, நினைக்கிறப்ப எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. வணக்கங்க ராயல், லைக் போடுங்க. ஜாயின் பட்டன் இருக்குது, பிடிச்சவங்க ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணலாம். ஷார்ட்ஸ் பிடிச்சா லைக் பண்ணுங்கள். ரெகுலராக லைவ் வாங்க. முதல்ல நீங்கள் வாங்கன்னு சொல்லாதீங்க. லைக் போட்டிங்களா, சந்தோஷம். ஹாய் ராம், நல்லா இருக்கீங்களா? அதுக்கும் பசிக்கும்ல, கரெக்டு தான். அது சரசம் பண்ணுறதுக்குனே பண்ணுது. பசிக்கும்னா இப்போ நம்ம நிறைய சாப்பாடு வைக்கிற எல்லாத்துக்கும் அதுக்கும் சேர்த்து வைக்க தயாராக இருக்கும். ஆனால் நம்ம வைக்கிறதுலாம் தின்னாது, அது சரசம் பிடிச்சது. எதெல்லாம் நோண்டி தின்னமோ அதை தான் வேணும்னு பண்ணும் அது. அப்போ என்ன பண்ணுறது? ஓஹோ, அதே தான். வச்சு மேய்க்கிறது பெரிய கஷ்டம். இல்லைங்க ராயல், சாப்பிட்ணும். சில குழம்பு எதுவும் வைக்கலை. மாம்சம் என்ன பண்ணிகிட்டு இருந்தார் தெரியாது. ஏதோ சாதம் எதுவும் செஞ்சார் நான் வரும்போது. நான் தான் போய் செய்யணும். புளியோதரை பவுடர் போட்டு கிளறணும். நீங்கள் சாப்பிட்டாச்சா ராம்? என்ன செய்ய? ஹாய். சாப்பிட்டேன். என்ன சாப்பிட்டீங்க அகில்? என்ன சாப்பிட்டீங்க? வாங்க மோகன் பிரதர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? ஹாய் ராஜா, சரவணன்.